சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் முக்கியமான தகவல் வந்துள்ளது. அதாவது, மகளிர் உரிமைத் தொகை வாங்க முடியாதா? காத்திருக்கும் பெண்கள். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க பலர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து காத்திருக்கின்றனர். இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ரேஷன் கார்டு கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த வகையில் ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே மகளிர் உரிமைத் தொகை கோரி விண்ணப்பிக்க முடியும். இதன் காரணமாகவே இதுவரை ரேஷன் கார்டு வாங்காதவர்கள் கூட உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்து வருகின்றனர். குறிப்பாக புதிதாக திருமணமானவர்கள் உடனடியாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கின்றனர். அந்த வகையில் வீடு இல்லாதவர்கள் வாடகை வீட்டுக்கு சென்று வாடகை ஒப்பந்தம் போட்டு புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கின்றனர். இது தவிர ரேஷன் கார்டில் இருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், ரேஷன் கார்டு வகை மாற்றம் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதில் உடனடியாக தீர்க்கக்கூடியவற்றுக்கு ஒரே நாளில் தீர்வு கிடைத்து விடுகிறது. ஆனால் புதிய ரேஷன் கார்டு கிடைப்பது மட்டும் எல்லோருக்கும் உடனடியாக கிடைத்து விடுவதில்லை. கொஞ்சம் காலதாமதமாகும். ஆகையால் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாத நிலையில் பலர் உள்ளனர். அதற்காகவே தினம்தோறும் ரேஷன் கார்டு ஸ்டேட்டஸை அடிக்கடி பார்க்கின்றனர். புதிய ரேஷன் கார்டு வந்துவிட்டால் உடனடியாக கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கவும் தயாராக இருக்கின்றனர். புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் இதழ் வேலையாக கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு தான் விண்ணப்பிக்கவும் செய்கின்றனர். இதனால் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தங்கள் வட்டாரத்தில் எங்கு கிடைக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அங்கு சென்று மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கின்றனர். புதிய ரேஷன் கார்டு மட்டும் சீக்கிரம் கிடைத்துவிட்டால் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை இன்னும் சில ஆயிரங்கள் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்போதைய சூழலில் 17,00,000த்திற்கும் அதிகமானோர் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் கோரி உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் புதிதாக விண்ணப்பித்துள்ளனர். நவம்பர் மாதம் வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் இருப்பதால் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதுவரை கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பித்தவர்களின் மனுக்கள் தொடர்பான அப்டேட், அதில் தேர்வு செய்யப்பட்ட புதிய பயனாளிகள் மற்றும் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் பணம் விடுவிப்பு தொடர்பான அறிவிப்பு தமிழ்நாடு அரசிடமிருந்து வெகு விரைவில் வெளியாக உள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்காக புதிய புதிய அப்டேட்ஸ்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால் 35% மானியம் தரும் தமிழக அரசின் சூப்பரான ஒரு திட்டம். அதாவது விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். தமிழக விவசாயிகளின் வசதிக்காகவும் நன்மைக்காகவும் அவர்கள் வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்காகவும் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை, உதவிகளை, சலுகைகள் வழங்கி வருகிறது. அந்த வகையில் வேளாண் மதிப்பு கூட்டு மையங்கள் அமைக்க 1.50 கோடி ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்று வேளாண் துறை சர்ப்ரைஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது குறித்து வேளாண் துறை அறிக்கை என்ன சொல்வது என்று இங்கே பார்ப்போம். அதாவது வேளாண் பொறியியல் துறையின் மூலம் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ்
மதிப்பு கூட்டம் எந்திர சேவை மையங்கள் மானியத்தின் அமைக்கும் திட்டத்தினை கடந்த 2021 2022 ஆண்டுகள் நம்முடைய தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் விவசாயிகள் விளை பொருட்களை தங்கள் பகுதிகளுக்கே மதிப்பு கூட்டி அதிக விலைக்கு விற்று லாபம் பெற்றிட மதிப்பு கூட்டம் இந்திர சேவை மையங்கள் விவசாய குழுக்கள் அல்லது உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மூலம் அமைக்கப்படுகிறது. அந்த வகையில் வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டம் இயந்திரங்களான சிறிய பருப்பு தைக்கும் இயந்திரம், தானியம் அரைக்கும் இயந்திரம், மாவு அரைக்கும் இயந்திரம், கால்நடை தீவனம் அரைக்கும் இயந்திரம், சிறிய வகை நெல் மரவை இயந்திரம், நெல் குமி நீக்கும் இயந்திரம், கேழ்வரகு சுத்தப்படுத்தி கல் நீக்கும் இயந்திரம், தேங்காய் மட்டை உரிக்கெடுக்கும் இயந்திரம், நிலக்கடலை செடியில் இருந்து காய் பிரித்தெடுக்கும் இயந்திரம், நிலக்கடலை தோல் உரித்தி தரும் திரிக்கும் இயந்திரம், எண்ணெய் பிரித்தெடுக்கும் செக்கு இயந்திரம், வாழை நார் பிரித்தெடுக்கும் கருவி, பாக்கு உடைக்கும் இயந்திரம் மற்றும் சூரிய கூடார உலர்த்திகள் போன்றவற்றில் விவசாய குழுக்கள் தங்களுக்கு எந்த வகை இயந்திரங்கள் வழங்கும் மதிப்பு கூட்டும் இயந்திர சேவை மையங்கள் அமைக்கிட 50% மானியம் பின்னிப்பு மானியமாக இதில் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 50% மானியம் என்பது அதிகபட்சம் ரூபாய் 5 லட்சம் வரை வழங்கப்படும். இத்தகைய இதை தவிர ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின விவசாய குழுக்களுக்கு கூடுதலான 20% மானியம் வழங்கப்படும். அரசு வழங்கும் இந்த மானியத்தின் மூலம் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர். அந்த வகையில் வேளாண் மதிப்பு கூட்டு மையங்கள் அமைக்க 1.50 கோடி ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்று வேளாண் துறை தற்போது அறிவுறுத்தியுள்ளது. வேளாண் பொருட்களை பலப்படுத்தல், மதிப்பு கூட்டுதல் போன்ற தொழில்களை துவங்க முன்வரும் தொழில் முனைவோர் மற்றும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தும் வகையில் சிறப்பு திட்டம் செயல்படுத்த அரசாணை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் 10 கோடி ரூபாய் வரையிலான புதிய மதிப்பு கூடுதல் திட்டங்களுக்கு முதலீடு மானியமாக 25% பெண்கள் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ள வட்டாரங்களில் துவங்கப்படும் தொழில்களுக்கு ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினருக்கு கூடுதலான 10% என மொத்தம் 35% மானியம் வழங்கும். ஆகையால் 5% வட்டி மானியம் 5 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். திட்ட மதிப்பீட்டு பயனாளிகள் பங்களிப்பு குறைந்தபட்சம் 5% இருக்க வேண்டும். ஆகையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழில் முனைவோருக்கு தொழில் திட்டத்திற்கு ஏற்ற மானிய தொகை அதிகபட்சமாக 1.50 கோடி ரூபாய் வழங்கப்படும். 5 ஆண்டுகளுக்கு 5% வட்டி மானியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.